முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ஜனவரி 20ஆம் தேதி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட உள்ள நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டமானது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில்தான் இந்த அமைச்சரவை கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் உரை, பட்ஜெட் கூட்டத்தொடர், ஓய்வூதியம் உள்ளிட்டவைக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் வரும் 20ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அன்று ஆளுநர் ஆர்.என். ரவி உரையாற்ற இருக்கிறார். அவரது உரையில் இடம்பெற வேண்டியவை குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட இருக்கிறது. மேலும் அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் பற்றி விவாதிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல்கள், புதிய தொழில் நிறுவனங்களுக்கான விரிவாக்கம் உள்ளிட்டவை குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. மேலும் சுற்றுலா கொள்கை தொடர்பாகவும் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ஜனவரி 20ஆம் தேதி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட உள்ள நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டமானது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில்தான் இந்த அமைச்சரவை கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் உரை, பட்ஜெட் கூட்டத்தொடர், ஓய்வூதியம் உள்ளிட்டவைக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டம் வரும் 20ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அன்று ஆளுநர் ஆர்.என். ரவி உரையாற்ற இருக்கிறார். அவரது உரையில் இடம்பெற வேண்டியவை குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட இருக்கிறது. மேலும் அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் பற்றி விவாதிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல்கள், புதிய தொழில் நிறுவனங்களுக்கான விரிவாக்கம் உள்ளிட்டவை குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. மேலும் சுற்றுலா கொள்கை தொடர்பாகவும் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.